ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது கடல் புறா பாகம் 13. தான் வாணிபத்தை விற்க போறதா அமீர் சொன்னதும் அது அமீருக்கு அனபாயின் மேலுள்ள அன்பின் காரணமாகவே என்று சந்தேகமற புரிந்து கொள்றான் இளைய பல்லவன். ஒரு மனிதன் தான் வெகு காலமாக கட்டி பெருக்கிய வாணிபம், வீடு, வாசல், பொருள் அனைத்தையும் துறந்து ஊரை விட்டே வெளியேறுவதென்றால் அந்த தியாகம் சாமானியமானதல்லவென்பதை அறிந்து கொள்ள கன நேரம் கூட பிடிக்கல பல்லவ குலத்தின் அந்த பெரும் மகனுக்கு. ஆனாலும் அந்த தீர்மானத்துக்கு குறுக்கே சந்தேகம் ஒன்றும் புகுந்து கொள்ளுது. காந்தம் என்று அமீர் கூறியது அனபாயனை என்றால் அவன் கண்களில் அத்தனை தூரம் புத்தொளி ஒன்று பிறப்பானேன்? அவன் அந்த சீன கடலோடியை நோக்குவானேன்? ஏதோ புரிந்ததற்கு அறிகுறியாக அந்த சீன கடலோடி தலையை அசைப்பானேன் என்றெல்லாம் எண்ணி பார்த்த இளைய பல்லவன் தான் கண்டுபிடிக்க முடியாத ஆசை ஒன்று அமீரின் உள்ளத்துல இருக்கிறத புரிந்து கொள்றான். அந்த சமயத்துல அனபாயன் முகத்திலும் சிந்தனை பலமாக பரவி கிடக்குது. கிட்டத்தட்ட கருணாகர பல்லவன் உள்ளத்தை எழுந்த கேள்விகளை போன்ற கேள்விகளே அவன் சிந்தனையிலும் எழுந்துலாவி கொண்டிருக்கு. எனவே உன்னை இழுக்கும் காந்தம் எது அமீர் என்ற கேள்வி கணை ஒன்றை தொடுக்கிறான். கதையை துவங்க முயன்ற அமீர் தனது நாவல உதயமான சொற்களை சரையலென தேக்கி கொண்டு புத்தொளியில ஜொலித்த தான் கண்களை அந்த அறையை சுற்றிலும் ஒரு முறை ஓடவிட்டு அனபாயன் கேட்ட கேள்வி அங்கிருந்த ஒவ்வொருவர் முகத்திலிருந்தும் புறப்படுவதை கவனிக்கிறான். அந்த பார்வைகள்ல சந்தேகம் துளிர்விடுவதையும் அவன் புரிந்து கொண்டதன்றி அதன் காரணத்தையும் ஓரளவு ஊகித்து கொண்டதால அகூதாவிடம் திரும்பி இதழ்கள்ல புன்முறுவலொன்றையும் கொற்றான். அத்துடன் நான் சொல்வதை இவர்கள் யாரும் நம்பவில்லை என்றும் சீன கடலோடியிடம் சுட்டிக்காட்டுறான். இவர்கள் நம்புவது கஷ்டம், சந்தர்ப்பங்கள் அப்படி இருக்கின்றன. தவிர இவர்கள் காந்தத்தின் சக்தியை அனுபவிக்காதவர்கள் என்று பதில் சொல்றான் அகூதா. காந்தம் எதுவா இருந்தாலும் அதை நினைத்த மாத்திரத்துல அந்த கொள்ளைக்காரன் குரல்ல குலைவையும் கண்கள்ல பேரொளியையும் வரவழைக்கக்கூடிய சக்தி அதற்கிருந்ததை அறிந்த அனபாயன் மிகவும் வியப்பெய்தினாகையால எங்களுக்கு காந்தத்தின் அனுபவம் இல்லாதிருக்கலாம், அனுபவம் இருப்பவர்கள் விளக்கலாம் அல்லவா என்று கேட்கிறான். அதை கேட்டு சற்றே சங்கடப்பட்ட அமீர், விளக்குவது அவசியமா? மிகவும் அவசியம் என்று திட்டமா சொல்றான் அனபாயன். அனபாயரை, நான் சொன்னதில் நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு என்று மீண்டும் கேட்கிறான் அமீர். அனபாயின் விழிகள் அமீரின் மீது அன்பு வெள்ளத்தை சொரியுது. எங்கள் நிலைமை உனக்கு விளங்கவில்லையா அமீர்? நாங்கள் அரச குலத்தில் பிறந்தவர்கள், சில சம்பிரதாயங்களுக்கும் நல்லுணர்ச்சிக்கும் அடிமைப்பட்டவர்கள். உன்னை நாசம் செய்து ஆபத்திலிருந்து தப்புவதை நல்ல ரத்தமுள்ள மன்னர் குலத்தோன்றல் எவன்தான் ஒப்புக்கொள்வான்? உன் வாணிபத்தை ஒழித்து உன்னை நாடு கடத்தி நாங்கள் தப்ப இஷ்டப்படவில்லை அமீர். நீ தியாகம் செய்யவில்லை என்று சொல்லுகிறாய். அது உண்மையல்ல. இதைவிட பெரும் தியாகத்தை உலகத்தில் யாரும் செய்ய முடியாது. என்னிடம் அன்பினால் இந்த தியாகத்தை நீ செய்ய முன் வந்திருக்கிறாய். இதை நீ மறுத்தால் நானோ கருணாகரனோ காஞ்சனா தேவியோ எப்படி ஒப்புக்கொள்ள முடியும்? முடியாது, ஒரு காலம் முடியாது என்ற அனபாயன் பேச்சிலும் அன்பு வெள்ளம் கரை புரண்டு ஓடுது. அமீரின் பெரு விழிகளில நீர் மெல்ல திரளுது. பின்புறமாக தலையை திருப்பி பக்கத்துல தொங்கிக் கொண்டிருந்த அங்கியின் பகுதியை எடுத்து கண்களை துடைத்து கொள்றான். பிறகு மீண்டும் திரும்பி அனபாயனை நோக்கி கேட்கிறான். நீங்கள் இந்த பாலூர் வராதிருந்து நான் என் குருநாதரை மட்டும் சந்தித்திருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? என்ன நடந்திருக்கும்? நான் சொன்னால் நம்ப மாட்டீர்கள். என் குருநாதரை கேளுங்கள் அப்படிங்கிறான் அமீர். அகுதாவின் மீது தான் விழிகளை திருப்புறான் அனபாயன். அகுதாவின் சிறு விழிகள்ல ஆரம்பத்துல இருந்த புத்தொளியே பரவி கிடக்குது. அனபாயன் விழிகள்ல துணைத்த கேள்விக்கு பதில் சொல்லி அவன் குரலிலும் பெருத்த உறுதி இருக்கு. அப்பொழுதும் இந்த வாணிபம் விற்கப்பட்டிருக்கும் என்று திட்டமாக கூறுறான் அகுதா. ஏன் என்று குறுக்கிட்டு கேட்கிறான் இளைய பல்லவன். காந்தம் இழுத்திருக்கும். இன்னும் அதிக திட்டமாக வருது அகுதாவின் பதில். என்ன காந்தம் அது? கடலெனும் காந்தம் என்ற அகூதா மிகுந்த பெருமையுடன் அமீரை பார்க்கவும் செய்றான். கடலெனும் காந்தமா? இளைய பல்லவன் அனபாயன் இருவருமே ஏக காலத்துல வியப்புடன் கேள்வியை வீசுறாங்க. அந்த கேள்விகள் ஏக காலத்துல எழுந்ததையோ அவற்றில் விவரிக்க இயலாத வியப்பு தொங்கி இருந்ததையோ சிறிதும் கவனிக்காம சொற்களை மட்டும் காதில் வாங்கி கொண்ட அந்த சீன கடலோடி தான் சிறு விழிகளை அவர்கள் மீது சில வினாடிகள் நிலைக்க விடுறான். பிறகு, ஆம், கடலெனும் காந்தம்தான். சிலர் உள்ளங்களை பொன் கவர்கிறது, மற்றும் சிலர் உள்ளங்களை மண் கவர்கிறது. வேறு சிலர் உள்ளங்களை பெண்களின் விழிகள் கவர்கின்றன. இவை அனைத்திற்கும் மேலாக ஒரு காந்தம் இருக்கிறது. அதுதான் இந்த மாநிலத்தை சூழ்ந்திருக்கும் பெரும் கடல். மாலுமிகளின் மனதை அது கவர்வது போல் வேறு எதுவும் கவர்வது கிடையாது. நிலையுடன் இருக்கும் மண்ணில் வாழ்பவன் மண் மீது வைக்கும் ஆசையை விட நிலையற்ற சதா சலனப்படும் கடலின் மீது ஆசை வைக்கிறான் மாலுமி. அதன் மீது ஆடும் மரக்கலம் மாலுமிக்கு உயிர். நான் சொல்வது உங்களுக்கு புரியாது. இந்த மனிதனாவது மாலுமியாக வாழ்க்கையை சில வருஷங்கள் நடத்திவிட்டால் அவனை மீண்டும் கடலெனும் காந்தம் இழுத்தே செல்லும். அகுதாவின் பேச்சை கேட்க கேட்க கடலில் மரக்களத்தில் ஓடுவது போன்ற உணர்ச்சிகளை பெற்றதால இருப்பிடத்தை அறவே மறந்த அமீர் சில வினாடிகள் பேசாமல் இருக்கிறான். பிறகு கடலை விட்டு நிலத்தில் காலடி எடுத்து வைத்து
உண்மை இதுதான் அனபாயரே. உங்களுக்கு மண்ணாசை இருப்பது போல் எனக்கு கடலாசை. இந்த ஊரில் வாணிபம் நடத்திய நாள்களில் எத்தனை நாள் கடலோரத்தில் உட்கார்ந்திருப்பேன். எத்தனை நாள் கடலின் பரந்த நீரையும் அதற்கப்பால் உள்ள நிலங்களையும் நோக்கியிருப்பேன். எத்தனை நாள் கடல் வாழ்க்கையை நினைத்து பெருமூச்செறிந்திருப்பேன் என்பது உங்களுக்கு தெரியாது. உங்களை தப்புவிக்க நீங்கள் வழி கேட்டதும் சற்று திணறினேன். ஆனால் குருநாதரை கண்டேன். திட்டம் வினாடி நேரத்தில் உருவாயிற்று. உங்களை, ஏன் என்னையும் வெகு சுலபமாக இந்த ஊரிலிருந்து வெளியேற்றிவிட முடியும். சற்று இப்படி வாருங்கள் என்று கூறிய அமீர் மற்றவர்களை தன்னை தொடரும்படி சைகை செய்துவிட்டு அறையை விட்டு வெளியே நடக்கிறான். மற்றவர்களும் அவனை தொடர்ந்து போறாங்க. அந்த வீட்டின் மற்றொரு கட்டையும் தாண்டி கடைசி கட்டுக்கு வந்த அமீர் அந்த கட்டின் இறுதியில் இருந்த வாயிற்படியை சுட்டி காட்டுறான். பிறகு பக்கத்தில் இருந்த ஒரு பெரும் அறையை சரளென திறக்கிறான். இதோ நம் விடுதலைக்கு வழி, 1 2 3 4 என 4 பெரும் பிசாசுகளை கையால சுட்டி எண்ணியும் காட்டுறான். அந்த பிசாசுகளை பற்றி அமீர் பேச முற்பட்ட போது அவன் குரல்ல அன்பும் ஆர்வமும் துணிக்குது. அனபாயரே, இளைய பல்லவரே, பிசாசுகளைப் போல் பயங்கர உருவங்கள் தீட்டப்பட்ட காரணத்தாலேயே பிசாசுகளே எதிரே நிற்பது போன்ற பிரமையும் அச்சத்தையும் அளிக்கும் இந்த 4ம் மண்ணால் செய்யப்பட்ட குடங்கள்தான். ஆனால் பாலூரிலுள்ள அத்தனை பொன்னையும் கொட்டி கொடுத்தாலும் இந்த குடங்கள் அகப்படுவது கஷ்டம். தலையை வெளியே நீட்டும் கொட்டை எடுத்தெறியப்பட்ட முந்திரிப்பழம் போல் அடியில் சற்று குறுகலாகவும் இடையே பெரிதாக புடைத்தும் கழுத்தில் வளைவுக்காக சிறிது குறுகிய போதிலும் பெரும் வாய்களுடன் உங்கள் முன்பு தோற்றமளிக்கும் இந்த நீர்க்குடங்கள் 4ம் உலகத்தின் ஒரே இடத்தில்தான் கிடைக்கின்றன. அந்த இடம்தான் சீனா. பார்ப்பதற்கு உலோகத்தால் செய்யப்பட்டவை போல தெரியும் இந்த பெருங்குடங்கள் உண்மையில் மண்குடங்கள். சீனத்தின் உயர்ந்த மண்ணிலே செய்யப்பட்டதால் சாதாரணமாக உடையாதவையும் மிகவும் கடினமானவையும் முந்திரிப்பழம் போலவே செவ்விய வர்ணம் பூசப்பட்டதாலும் பிசாசுகள் போன்ற பல உருவங்கள் அந்த சிவப்பு வர்ணத்தின் மீது வெள்ளை கோடுகளாக இழுக்கப்பட்டிருப்பதாலும் பார்ப்பதற்கு மிக பயங்கர தோற்றத்தை அளிக்கக்கூடியவையுமான இந்த மண் குடங்களில்தான் சீனர்கள் தங்கள் கப்பல்களில் பயணத்துக்கு நீர் சேகரித்து வைக்கிறார்கள். இந்த நீர்க்குடங்களின் விலை அதிகமாகையால் இவற்றை சாதாரண மரக்கல சொந்தக்காரர்கள் வாங்குவதில்லை. பெரும் வணிகரும் தனிகரான மாலுமிகளுமே வாங்க முடியும். மரக்கலங்களில் நீர் எடுத்து செல்ல இந்த மண் குடங்களை விட சிறந்த பாண்டங்கள் உலகத்தில் வேறெந்த நாட்டிலும் கிடையாது. அரபு நாட்டு மரக்கலங்களில் மரக்குடங்களில் நீர் சேகரித்து வைக்கப்படுகிறது. தமிழகத்தின் மரக்கலங்களில் யவனர் மரக்கலங்களைப் போல உலோகங்களால் செய்யப்பட்ட தவளைகளில் குடிநீர் எடுத்துச் செல்லப்படுகிறது. ஆனால் அவை அனைத்தும் 2ஆம் பட்சம். ஏன் தெரியுமா என்று கனவுல பேசுபவன் போல பேசிய அமீர் கனவில் கேள்வி கேட்பவன் போலவே கேட்கிறான். அவன் மனம் கனவுலகளை சஞ்சரித்து கொண்டிருக்கவே யாரிடமிருந்தும் பதில் வராது போனாலும் பதில் வந்ததாக பாவித்து கொண்டு அந்த பதிலுக்கு பதில் சொல்லும் முறையில மேற்கொண்டு விவரிக்கவும் தொடங்கி, சொல்கிறேன் கேளுங்கள். யவனர் மரக்கலங்களிலும் தமிழகத்தின் மரக்கலங்களிலும் உள்ள குடங்கள் செம்பு அல்லது பித்தளையினால் செய்யப்பட்டவை. உலோகத்தில் வைக்கப்படும் நீர் காலக்கிரமத்தில் பாதிக்கப்படுகிறது. உலோகத்தின் அடியில் பல விதமான வண்டல்கள் சீக்கிரம் தேங்குகின்றன. ஆகவே அந்த மரக்கலங்கள் 2 மாதங்களுக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு துறைமுகத்திற்கு நீர் சேகரிப்பதற்கே செல்ல அவசியம் ஏற்படுகிறது. அரபு நாட்டு மரக்கலங்களில் நீர்க்குடங்கள் மரத்தால் செய்யப்பட்டவையாகையால் உலோகத் தவளைகளை விட அவை சிறந்தவை. ஆனால் மரத்தில் நீரின் சம்பந்தத்தால் சீக்கிரம் பாசி பிடிக்கிறது. அதிக நாள் பாசி இருந்தால் குடிநீரில் ஒருவித வேகம் வருகிறது. ஆகவே 3 மாதங்களுக்கு ஒரு முறையாவது அரபு நாட்டு கப்பல்கள் ஏதாவது ஒரு துறைமுகத்தில் குடிநீர் சேகரிக்க தங்கும். ஆனால் இந்த மண்குடங்களை உடைய சீன மரக்கலங்களுக்கு அத்தகைய கஷ்டங்கள் ஏதும் இல்லை. இவற்றில் சேகரிக்கப்படும் குடிநீர் 1 வருஷமானாலும் கெடாமல் இருக்கும். குடிநீருக்காக எந்த சீன கப்பலும் துறைமுகங்களை நாடுவதில்லை. ஒரே சமயத்தில் குறைந்தபட்சம் 6 மாதங்களுக்கு வேண்டிய குடிநீரை சீன கப்பல்களில் பார்க்கலாம். நானும் என் குருநாதரும் சீன அரசினர் கப்பல்களுடன் போர் செய்த காலங்களில் நீர் சேகரிப்பதற்கு எந்த துறைமுகத்தையும் நாடியது கிடையாது. தென் சீனாவில் எங்கள் துறைமுகத்தில் இந்த குடங்களில் பிடிக்கும் நீரே தேவைக்கு போதுமானது. இப்பொழுது கூட குருநாதரின் மரக்கலம் ஒவ்வொன்றிலும் இம்மாதிரி குடங்கள் 50க்கும் மேல் இருக்கும். ஆகையால் தான் எனக்கு துணிவு ஏற்பட்டது. குருநாதரை கேட்டேன், மகிழ்ச்சி அடைந்தேன் என்று அவன் சொற்கள்ல உவகை பெரிதும் துள்ளி நிக்குது. அவன் வார்த்தைகள்ல துணித்த ஆனந்தம் சிவந்த வர்ணத்தின் மீது வெள்ளை கோடுகள்ல பல்லை இழித்த பயங்கர உருவங்கள் தீட்டப்பட்டிருந்ததால பிசாசுகளை போலவே காட்சியளித்த அந்த நீர் குடங்களை பற்றிய விவரங்களை சொன்ன போது அவன் குரல்ல எழுந்த உணர்ச்சி, வேகம் இவ்விரண்டையும் அனபாயன் கவனிக்கவே செய்தான். என்றாலும் அமீர் சொல்வதை சொல்லி முடிக்கட்டும் என்று பொறுமையோடு இருக்கிறான். அதிக பொறுமை இல்லாத கருணாகர பல்லவன் மட்டும் அமீரின் கனவுல குறுக்கிட்டு, அமீர், உங்களுக்கு குருநாதரை கண்டதும் ஆனந்தம், நீர்க்குடங்களை நினைத்ததும் ஆனந்தம், இன்னும் எதில் ஆனந்தம் இருக்கிறது என்று கோபத்தால் கடுமை பெரிதும் கலந்து நின்ற சொற்களை உதிர்க்கிறான். நீர்க்குடங்களின் மீது நாட்டிய கண்களை நாட்டியபடியே இளைய பல்லவனை திரும்பி பாராமலே, எனது உயிர்த்தோழர் தமிழகத்தின் பிற்கால பேரரசர் அனபாயரையும் அவரை சேர்ந்தவர்களையும் தப்பு வைப்பதில் இருக்கிறது. 3க்கும் பெரும் சம்பந்தம் இருக்கிறது அப்படிங்கிறான் அமீர்.
அவன் சொன்னதன் பொருள் திட்டவட்டமாக விளங்கவில்லையாதலால அதற்கு விளக்கம் கேட்க இடையே பாய்ந்தது ஒரு குரல். எந்த மூன்றுக்கும் சம்பந்தம் என்று இயற்கையாகவே கடுமையில்லாத குரல்ல சற்றே கடுமையை வரவழைத்து கொண்டு காஞ்சனா தேவி கேள்வி என்று தொடுக்கிறா. அமீர் மெல்ல தலைய திருப்பி சொல்றான். குருநாதரை சந்தித்தது. சீன நாட்டு நீர்க்குடங்கள் என்னிடம் இருந்தது. அனபாயர் இந்த ஏழையின் உதவியை நாடியது. இந்த மூன்றிலும் எனக்கு ஆனந்தம். மூன்றுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. என்ன தொடர்பு என்று மீண்டும் கேட்கிறா காஞ்சனா தேவி. அமீர் காஞ்சனா தேவியையும் பார்த்து நீர்க்குடங்களையும் பார்க்கிறான். பார்த்தது மட்டுமின்றி அந்த குடங்களை நோக்கி கையையும் நீட்டி, இளவரசி, இந்த குடங்களை நான் ஏன் வாங்கினேன் தெரியுமா என்றொரு கேள்வியையும் கேட்கிறான். எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறா காஞ்சனா தேவி. நீர்க்குடங்களை மீண்டும் நோக்கிய அமீரின் கண்களிலோ சிரத்தையும் கனிவும் மிதமிஞ்சி பறந்து நிற்குது. இந்த நீர்க்குடங்களை நான் வாங்கிய போது இவை உங்களை தப்ப வைக்கும் என நான் கனவு கூட காணவில்லை. இந்த நில வாழ்க்கையில் சலித்ததால் நீர் வாழ்க்கையை மேற்கொள்ள இவற்றை வாங்கினேன். கடலெனும் காந்தம் என்னை இழுத்ததால் என் வாணிபத்தை ஏற கட்டிவிட்டு ஒரு மரக்கலம் வாங்கி திரைக்கடலோட திட்டமிட்டேன். அந்த திட்டத்தின் முதல் படியாக இவற்றை வாங்கினேன். குருநாதரிடம் மரக்கல பயிற்சியை அடைந்த பிறகு வாணிபம் செய்வதாயிருந்தால் தரை வாணிபம் வேண்டாம், அலைக்கடலில் ஓடி மரக்கலத்தின் மூலம் வாணிபம் புரிவோம் என்ற ஆசை ஏற்பட்டது. அந்த ஆசையை பூர்த்தி செய்து கொள்ள பாலூர் வந்தேன். வாணிபத்தை பெருக்கினேன். சென்ற வருடமே வாணிபத்தை ஏற கட்டி மரக்கலம் வாங்கி நீரின் மேல் நடத்தியிருப்பேன். ஆனால் கடலை போலவே மற்றொரு காந்தம் என்னை பற்றி கொண்டது இந்த பாலூரிலே என்று சொல்லி கொண்டே போன அமீர் சற்று நின்று அனபாயரை திரும்பி பார்க்கிறான். அது இந்த காந்தம்தான். இவர் நட்பில் சிக்கொண்டேன். பாலூரில் தமிழருக்கு தொண்டு புரிய தீரமும் சாகசமும் நிறைந்த செயல்களில் இவர் ஈடுபட்டதைக் கண்டு முதலில் வியப்பின் வசப்பட்டேன். பிறகு இவர் அடிமையாகவே ஆகிவிட்டேன். இவர் மூலம்தான் இப்பொழுது இந்த அடிமைத்தலையும் போகிறது. ஆனால் அந்த அடிமைத்தலை எத்தனை இன்பமானது என்று சொல்லி பெருமூச்சு விட்ட அமீர் திடீரென தன்னை திடப்படுத்தி கொண்டு, அந்த நட்பு அவர் விடுதலைக்கு மட்டுமல்ல, அவர் நண்பர்கள் விடுதலைக்கும் மார்க்கம் கேட்டது. சமயத்தில் குருநாதரும் வந்தார். என்னிடம் சந்தர்ப்பவசத்தால் நீர்க்குடங்கள் இருந்தன. விதி எப்படித்தான் காரியங்களை நடத்தி கொள்ளுகிறது பாருங்கள். குருநாதர் இல்லையில் இந்த நீர்க்குடங்களால் எந்த பயனும் இல்லை. ஏனென்றால் இத்தகைய நீர்க்குடங்கள் சீன கப்பல்களுக்காக ஏற்பட்டவை. வேறு கப்பல்களில் இவற்றை ஏற்றச் சொன்னால் நமது திட்டம் அம்பலமாகிவிடும். ஆகவே குருநாதரை கண்டதும் மகிழ்ச்சி அடைந்தேன். அவர் மரக்கலத்திற்கு நீர் சேகரிக்கும் பாவனையில் அவர் மரக்கலத்தின் 5-6 குடங்களை ஊருக்குள் கொண்டு வருவது, போகும்போது குடங்களை மாற்றி விடுவது அல்லது கூட சேர்த்து விடுவது. சில குடங்களில் நீர், சில குடங்களில் மனிதர். யார் கண்டுபிடிக்க முடியும்? குருநாதர் வந்ததால் குடங்களுக்கு பயன் பிறந்தது. குடங்களுக்கு பயன் பிறந்ததால் அனபாயருக்கு நான் உதவ முடிந்தது. மூன்றுக்கும் சம்பந்தம் கேட்டீர்களே, புரிகிறதா தேவி என்று கேட்கவும் செய்றான். காஞ்சனா தேவிக்கு மட்டுமென மற்றவர்களுக்கும் திட்டம் தெளிவாகத்தான் புரிந்தது. எதிரே பயங்கரமாக உயரமாக நின்ற நீர்க்குடங்களை கவனித்த அனபாயன், இந்த நீர்க்குடங்கள் ஒவ்வொன்றிலும் மனிதர் எழுந்து நின்றாலும் தலை வெளியே தெரியாது. விந்தையான திட்டம் என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொள்றான். அமீர் சொல்லுவது போல இந்த நீர்க்குடங்களில் ஒளிந்து சென்றாலும் இவற்றை பாலூர் சுங்க அதிகாரிகள் சோதிக்க மாட்டார்கள் என்பது என்ன நிச்சயம் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளவும் செய்றான் சிறிது சந்தேகத்தோட. அனபாயன் மனதலோடைய எண்ணங்களை அமீர் புரிந்து கொண்டிருக்க வேணும். ஆகவே அவன், இந்த நீர்க்குடங்களையும் சுங்க அதிகாரிகள் சோதிக்கலாம் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் நீர்க்குடங்கள் சுங்கசாவடிக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை. ஆம், அவசியமில்லை என்று அதுவரை மௌனமாயிருந்த சுங்க அதிகாரி கண்டியத்தேவனும் சொல்றான். உண்மையாகவா என்று இடையே புகுந்து கேட்கிறான் இளைய பல்லவன். ஆம் இளைய பல்லவரே, மரக்கலங்களுக்கு செல்லும் நீர்க்குடங்களை சாதாரணமாக சோதிப்பதில்லை. குடிநீருக்கு தீர்வை போடும் அளவுக்கு கலிங்கம் இன்னும் உயரவில்லை அப்படிங்கிறான் கண்டியத்தேவன். இருக்கலாம், ஆனால் இன்றைய சூழ்நிலையில் அவர்கள் நீர்க்குடங்களையும் சோதிக்க மாட்டார்கள் என்று எப்படி சொல்ல முடியும் என்று மீண்டும் கேட்கிறான் இளைய பல்லவன். சொல்ல முடியாது என்று ஒப்புக்கொண்ட கண்டியத்தேவன், நிலமார்க்கங்களை அடைத்துவிட்ட பீமனும் அனந்தவர்மனும் உங்களை நீர்வழியிலும் தப்ப விட மாட்டார்கள். இத்தனை பெரிய நீர்க்குடங்கள் வண்டியில் போய் நீர்க்கரையில் படகுகளில் ஏற்றப்படுவதற்கு முன்பு சோதிக்கப்படலாம். அப்படி சோதிக்கப்பட்டால் அதில் ஆபத்து இருக்கத்தான் செய்யும் என்று வலியுறுத்துறான். ஆபத்து இரு வகையானது என்று சுட்டி காட்டுறான் இளைய பல்லவன். நீர்க்குடங்கள் மீது கண்களை நிலைக்கவிட்டு மற்றவர்களுக்கு முதுகை காட்டி கொன்று நின்ற அமீர் சரளென திரும்பி இளைய பல்லவனை, ஆபத்து இருவகைப்பட்டதா என்று ஆச்சரியத்தோட கேட்கிறான். ஆம் அமீர், இருவகைப்பட்டது என்று உறுதியுடன் கூறிய இளைய பல்லவன் குரல்ல வெறுப்பும் மண்டி கிடக்குது. எனக்கு புரியவில்லை இளைய பல்லவரே. புரிய சொல்லுகிறேன், கேளுங்கள் அரபு நாட்டு வணிகரே. உமது திட்டத்தில் உயிரை பற்றிய ஆபத்து ஒன்று, ஆனால் அதைவிட நாங்கள் பெரிதாக மதிக்கும் மானத்தை பற்றிய ஆபத்து ஒன்று. ஆக 2 ஆபத்துகள் இருக்கின்றன. உயிரை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை, ஆனால் மானம், அதன் கதை வேறு என்று உஷ்ணத்துடன் கூறிய இளைய பல்லவன், நீர்க்குடங்களில் நாங்கள் பதுங்கிச் சென்று சுங்க அதிகாரிகளிடம் அகப்பட்டு கொண்டால் பீமன் கையில் உயிர் போகும்.
ஆனால் மக்கள் கண்ணெதிரில் மானம் போய்விடும். உயிருக்காக குடங்களில் பதுங்கிய வீரர்கள் என கலிங்கத்தின் நாவலர் கவிதைகளை பொழிவார்கள். சரித்திரத்தில் நாங்கள் பெரும் இடம் என்று கூறி பேச்சை முடிக்காமலே விடுறான். உள்ளெழுந்த கோபம் அவன் நாவ கூட கட்டியிருக்கு. அவன் குரலில் இருந்த சீற்றம் காஞ்சனாதேவியின் கண்களிலும் தெரியுது. ஆனால் அந்த சீற்றத்தை சிறிதும் லட்சியம் செய்யாத அமீர் சொல்றான், தவறு இளைய பல்லவரே, தவறு. தந்திரத்தால் தப்புவதை வீரத்தில் கண்ணிய குறைவென்று சரித்திரத்தில் யாரும் கூறியதில்லை. எங்கள் நாட்டிலிருந்த பேரரசனான கான் மாளிகைக்குள் புரட்சி வீரர்கள் குடங்களில் பதுங்கிச் சென்று அரசனை வெற்றி கண்டதாக பழங்கதை இருக்கிறது. இந்த வீரர்களை பேடிகள் என்ற சரித்திரம் கூறவில்லை. பதுங்கி தப்பிச் சென்ற வீரர் கதைகள், மாறுவேடம் பூண்டு மாவீரர் தப்பிய கதைகள் சரித்திரத்தில் பல உண்டு. அரக்கு மாளிகையிலிருந்து சுரங்க வழியில் தப்பி வேதியர் வேடம் தாங்கி மறைந்துரைந்ததாக மாவீரர் ஐவரை பற்றி உங்கள் மகாபாரதமும் கூறுகிறது. அவர்களை கோழைகளாக புராணமோ சரித்திரமோ கூறவில்லை. பதுங்குவதும் மறைவதும் தவறல்ல. புலி பதுங்குவது பாய்வதற்காக. பதுங்கும் புலியை கோழை என்று யாரும் சொல்வதில்லை அப்படிங்கிற அமீர் திட்டமா. அப்படி பதுங்கி தப்ப நான் இஷ்டப்படவில்லை அப்படிங்கிறான் இளைய பல்லவன். எனக்கும் இஷ்டமில்லை அப்படிங்கிற காஞ்சனாதேவி. அமீரின் பெருத்த உதடுகள்ல புன்முறுவல் தவழுது. இந்த திட்டத்தில் ஆபத்தில்லை, வீரமில்லை என்று நினைக்கிறீர்கள். ஆனால் பேராபத்து இருக்கிறது. அதை சொன்னால் புரியும் உங்களுக்கு, கேளுங்கள் என்று ஆபத்தையும் விளக்குறான் அமீர். அவன் விளக்கத்தை கேட்டதும் ஆபத்து பலத்த ஆபத்து தான் என்பதை இளைய பல்லவன் புரிந்து கொள்றான். அந்த ஆபத்துல தங்களுக்கு உயிர் போகவும் கூடும் என்பதும் அவனுக்கு புரிந்திருக்கு. வாளுக்கு நிரம்ப வேலை இருக்கத்தான் செய்தது அமீர் திட்டத்துல. ஆனால் திட்டம் சிறிது தவறினால் காத்திருந்தது பெரும் படுகொலி. அடுத்த பகுதியில அந்த திட்டத்தை பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ.